சிவசிவ திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல கருணையே வடிவான திரிபுர சுந்தரி சமேத பசுபதீஸ்வர பெருமானுடைய திருவருட்கருணையினாலும் அறந்தர் திருநாவுக்கரச நாயனாருடைய குருவர்களாலும் நாவுக்கரச பெருமானுடைய வரலாறை தொடர்ச்சியாக நம்ம இறையுறல் தேடி பகுதியில் பார்த்துட்ருக்கோம். அதனுடைய அங்கமாக இப்போ கடந்த பதிவில் நம்ம என்ன பதிவு பார்த்தோம்னா, நாவுக்கரச பெருமான் மனசுடைஞ்சி சம்பந்தரை விட்டு பிரிஞ்சு வந்துட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். அதன் பிறகு அவர் எங்கெங்கே சென்றார், என்னென்ன பண்ணார் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நாவுக்கரச பெருமானை பிரிஞ்சு அங்கேருந்து வந்த திருமறைக்காட்டிலேருந்து பிரிஞ்சு வந்த அவர் வர்ற வழியில் பல சிவாலயங்களை தரிசனம் பண்ணுறார். ஏன்னா சுவாமி தான் சொல்லிட்டார் இல்லைங்களா, நான் உன்னுடைய பாடலில் மெய் மறந்து போயிட்டேன், அதனால தான் நான் சட்டன் கதவை திறந்து தரிசனம் கொடுக்கல அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா. அதனால் அவர் மீண்டும் சரின்னு தன்னுடைய மனசை தேர்த்திக்கிட்டு அங்கேருந்து நேராக திருவாய்மூரை நோக்கி போகிறார். திருவாய்மூரில் அங்கே இருக்கிற எம்பெருமானை தரிசனம் பண்ணுறார். தரிசனம் பண்ணும்போது சிவபெருமான் அங்கேயே காட்சி கொடுக்க தம்பதி சமேதராக காட்சி கொடுக்குறார். அந்த காட்சியை அங்கே பார்த்துட்டு அங்கிருந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, பொடிநடையாக நடந்து ஒவ்வொரு வழிநடுக்க இருக்கக்கூடிய ஊர்களெல்லாம் தரிசனம் பண்ணிக்கிட்டே அவர் போகிறார். போகிற வழியில் அங்கேருந்து எங்கே போகிறாருன்னா திருப்பைங்கேலிக்கு போகிறார். திருப்பைங்கேலிக்கு போகிற வழியில் அவர் அதுக்கு முன்னாடி வழியில் இருக்கக்கூடிய திருச்சிராப்பள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய திருச்சியில் இருக்கக்கூடிய தாயுமானவ சுவாமியையும், அங்கேருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய நீர் ஸ்தலமாக இருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரி சமேத ஜம்புகேஸ்வர பெருமானையும் திருவானைக்காவில் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து திருப்பராய்த்துறையை அடைகிறாரு. திருப்பராய்த்துறையை அடைஞ்சி அங்கே இருக்கக்கூடிய சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து அவர் திருப்பைங்கீலியை நோக்கி போகிறார். திருப்பைங்கீலியை நோக்கி அங்கே போய் அடைஞ்சிட்டு அன்றைய இரவு அங்கே கழிக்கிறாரு. போகிற வழியில் இவ்வளோ தூரம் அவர் ரொம்ப சுற்றி அலைஞ்சிட்டு பயணம் பண்ணதில் உடம்பு ரொம்ப சோர்வாயிடுது. சோர்வாடல் அது இல்லாமல் அவருக்கு வழியில் எங்கேயும் சாப்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய உணவு எதுவும் உணவு கிடைக்காததுனால அவர் ரொம்ப சோர்வாயிடுறாரு. அப்படியாக திருப்பைங்கேலியில் போயிட்டு அவர் ரொம்ப சோர்வாக ஒரு இடத்துல போய் ரொம்ப சாய்ஞ்சி படுத்துடுறாரு. அப்போது அவருடைய பசியின் காரணமாக தன்னால் எந்திரிச்சு போய் யார்கிட்டையும் போய் பசியில் சாப்பாடுன்னு கொடுங்கன்னு கேட்க முடியாதபடி ரொம்ப சோர்வில் இருக்கார். எந்திரிக்கவே முடியாமல் நிலைமையில் போய் படுத்திருக்காரு. அது எம்பெருமானே நீ தான் என்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் மனசில் நினைக்கிறார். நினச்ச உடனே சிவபெருமான் என்ன பண்ணுறாருன்னா, உடல் முழுக்க திருநீர் பூசிய ஒரு அந்தனர் உருவில், அதாவது ஒரு வயசான கோலத்தில் ஒரு அந்தனர் மாதிரி உடம்பு முழுக்க விபூதியை பூசிக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, அருகாமையில் இருக்கக்கூடிய வீடுகளில் போயிட்டு சொதிசோறு அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய அந்த சாதத்தை போய் அங்கங்கேயும் வாங்கி எடுத்துகிட்டு வரார். கொண்டு இறைவனே எம்பெருமானே போய் பிச்சை ஏந்தி அந்த சாதத்தை கொண்டு ஒருத்தருடைய உயிரை காப்பாற்றினார் அப்படின்னு பார்த்தா அது நம்ம திருநாவுக்கரச நாயனாரை மட்டுமே அந்த புகழ் சாரும். அப்பேற்பட்ட ஒரு புகழுக்குரிய மாமனிதராகவும் பெரும் இறையனாருக்கு சமமான ஒரு மனிதராகவும் விளங்கி அந்த நாவுக்கரச பெருமானுக்கு அந்த சொதிசோற்றை கொண்டு நம்ம சிவபெருமானே கொடுத்து ஊட்டி விடுறார். இந்தாப்பா சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஊட்டியும் விட்டு அந்த உடம்புல அந்த சக்தியையும் ஆற்றலையும் மீண்டும் எழச் செய்கிறார். அங்கிருந்து அவர் திருப்பைங்கேலி தரிசனம் முடிக்கிறார். தரிசனம் முடிச்சுட்டு அடுத்த தன்னுடைய பயணமாக மீண்டும் எங்கன்னு கிளம்புறாருன்னா பழையாறை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு போகிறார். அந்த பழையாறையில் என்னென்னா, சமணர்கள் ஒரு சிவலிங்கத்தை மறைச்சி வச்சுருக்காங்க. அந்த லிங்கத்தை மீண்டும் அவர் அந்த மறைத்திருந்த அந்த மந்திர கட்டுகளிலிருந்து மீண்டும் எடுத்து அந்த சிவலிங்கத்தை பூஜைக்கு கொடுக்குறார். அது மறைத்த லிங்கத்தை மீட்டெடுத்தது எங்கன்னா பழையாறையில். அந்த பழையாறையில் அந்த சிவலிங்கத்தை மீட்டுட்டு அங்கேயும் தரிசனம் செய்துவிட்டு அங்கிருந்து அவர் அங்கிருந்து நேராக அவர் தொண்டை நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரத்தை சென்று அடைகிறார். அந்த காஞ்சிபுரம் கோவில் நகரத்துக்கு பெயர் போன ஒரு தலம் எது அப்படின்னா காஞ்சி நகரம். அந்த காஞ்சி நகரத்தில் தான் அன்னை காமாட்சி இருக்கிறார். ஏகாம்பரேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏகம்பம், கச்சி ஏகம்பம்னு சொல்லக்கூடிய அந்த சிவபெருமானுடைய ஸ்தலம் இருக்குது. கச்சபேஸ்வரருடைய ஸ்தலம் இருக்குது. கைலாசநாதருடைய ஸ்தலம் இருக்குது. இப்படியாக பல சிவாலயங்களை ஒன்றிணைத்த ஒரு பெரும் நகரம், ஒரு கோவில் நகரம், ஒரு ஆன்மீக நகரம் அப்படின்னு சொல்லப்போனால் அது காஞ்சிபுரம். அந்த காஞ்சிபுரத்துக்கு பழைய நாள் பேர் என்னன்னாக்க தொண்டை நாடு, அதாவது பல்லவர்கள் ஆட்சி செய்த தொண்டை நாடு அப்படின்றது பெயர். அந்த தொண்டை நாட்டை நோக்கி அவர் பயணம் பண்ணுறார். அங்கிருந்து அந்த பயணத்தில் தொடர்ச்சியாக வழிநடுக்கில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஆலயங்களையும் பெரும் சிவாலயங்களையும் சக்தி ஆலயங்களையும் எல்லாத்தையும் தரிசனம் பண்ணிக்கிட்டே அவர் போகிறார். போகும்போது அங்கே போய் காஞ்சிபுரத்தை அடைகிறார். காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரநாதரையும் ஏலவார்குழலி அம்பிகையும் தரிசனம் பண்ணுறார். தரிசனம் பண்ணிவிட்டு அங்கிருந்து அழுகாமையில் இருக்கக்கூடிய அன்னை காமாட்சியையும் கச்சபேஸ்வர பெருமானையும் இப்படியாக இருக்கக்கூடிய காஞ்சிபுர தலங்களையெல்லாம் சுற்றி எல்லா தலங்களையும்
தரிசனம் செய்து அங்கங்கும் ஒரு ஒரு பாடல்கள் பாடுறார், தேவார பதிகங்கள் பாடுறாரு. இப்படியாக பாடிக்கிட்டே அவர் அடுத்து அவருடைய பயணம் எங்கே போகுதுன்னா, காளஹஸ்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பஞ்சபூத ஸ்தலங்களில் காற்றினுடைய ஸ்தலமாக இருக்கக்கூடிய அந்த காளஹஸ்தி ஸ்தலத்துக்கு அவர் புறப்படுறார். அங்கே இருக்கக்கூடிய எம்பெருமான் காளஹஸ்தீஸ்வரர், அம்பாள் பேர் ஞான பூங்கோதை அப்படின்னு தமிழ்லையும், ஞான பிரசூனாம்பிகான்னு வடமொழியிலும் சொல்லக்கூடிய அந்த அன்னை. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்தலம் பார்த்தோம்னா நாகதோஷ பரிகார ஸ்தலம்னு சொல்லுவாங்க. அங்கே ராகுவும் கேதுவும் எம்பெருமான தவம் செய்து தங்களுடைய தோஷங்களையெல்லாம் நீக்கிய ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திருக்காளஹஸ்தியில் ஒரு தரிசனம் பண்ணுறதுக்காக காஞ்சிபுரத்துலேருந்து அடுத்து பயணமாகிறாரு. இப்படியே பொடிநடையாக நடந்து பல ஸ்தலங்களையும் கண்டு காளஹஸ்தியையும் போய் அடைகிறார். காளஹஸ்தியில் இருக்கக்கூடிய காளத்தீஸ்வர பெருமான தன்னுடைய பெரும் தமிழால் தேவார பாடல்களையும் தாண்டக பாடல்களையும் பாடி வழிபாடு பண்ணுறாரு. காளஹஸ்திநாதரை தரிசனம் பண்ணிட்டு அங்கிருந்து அவர் தன்னுடைய வாழ்க்கையில் குறிக்கோள் இருக்கக்கூடிய அந்த கைலாய பதியில் இருக்கக்கூடிய எம்பெருமானை போய் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து பயணப்படுறாரு. இப்படியாக அவருடைய பயணம் அதிகமாக ஆகுது. அந்த பயணத்தில் போய் அவர் கைலாயத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான தரிசனம் பண்ணாரா அப்படின்றதெல்லாம் அடுத்த ஒரு பதிவில் பார்ப்போம். மீண்டும் நல்ல பதிவோடு பார்க்கலாம். நன்றி. சிவாய நம.